ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா ஃப்ரம் எஸ்எஸ் அகாடமி கோவை அண்ட் எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இந்தியா. இன்னைக்கு இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து செகண்ட் T20 மேட்ச் சத்தீஸ்கரில் உள்ள ராய்ப்பூரில் நடக்க இருக்கு. ஆமாம், இங்கே நடக்கிற இந்தியா நியூசிலாண்டுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் மேட்ச் தான். இதுக்கு முன்னாடி நடந்த இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் T20ல இந்தியா நல்லா வின் பண்ணியிருந்தாங்க. அபிஷேக் சர்மா 84 ரன்ஸ் சூப்பராக விளையாடினார். இன்னைக்கு இவருடைய ஃபார்ம் கண்டினியூ ஆச்சுன்னா இந்த மேட்ச்ல இந்தியா வின் பண்ணலாம். ஆப்போனண்ட் நியூசிலாண்டு என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா, அபிஷேக் சர்மாவை சீக்கிரம் அவுட் பண்ணிடணும், அப்படி பண்ணாதான் அவங்களுக்கு 2 ரேட் கம்மி பண்ணலான்னு. ஆனால் இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் லாஸ்ட் வரைக்கும் இருக்கு. அப்போது அபிஷேக் சர்மாவும் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டார். ஏன்னா பவர் பிளேலேயே அந்த 6 ஓவர்ஸ் பவர் பிளே அதுக்குள்ளே நிறைய ரன், எவ்வளோ பாசிபிள் ரன்ஸ் அவரால் அடிக்க முடியுமோ அவர் அடிக்கிறதுக்கு தான் பார்ப்பார். ஏன்னா அவர் ஒரு விளையாடுறதே ஃபியர்லெஸ் கிரிக்கெட் தான் விளையாடுறார். ஃபார்மர் கோச் ரவிசாஸ்திரி சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அபிஷேக் சர்மா ரொம்ப நல்லா விளையாடுறாரு, பயமே இல்லாமல். இந்த ஃபார்ம் அவருக்கு கண்டினியூ ஆச்சுன்னா, அதுவும் இல்லாமல் நம்மளுடைய லோக்கல் ஃபேன்ஸினுடைய ஆதரவு இருந்தால் வர இருக்கிற T20 வேர்ல்டு கப் இந்தியாவில் தான் நடக்க இருக்கு. அபிஷேக் சர்மாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஏன்னா ஐசிசி ரேங்கிங் T20ல அபிஷேக் சர்மா தான் நம்பர் 1. இப்போ பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி சஞ்சு சாம்சன் நல்லா விளையாடணும். லாஸ்ட் டைம் கொடுத்த சான்ஸ் அவரை சரியாக யூஸ் பண்ண முடியல. இஷான் கிஷன் அவர் ரொம்ப நீண்ட ஒரு இடைவெளிக்கு அப்புறம் வந்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் அவரும் பண்ணலை. அதனால் இந்த 2 பேர் மேலே நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பவுலிங்கில் நம்ம வருண் சக்கரவர்த்தி, பும்ரா இருக்கார், ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல். ஸோ இத்தனை காம்பினேஷன் நல்லா இருக்கு. பார்க்கலாம் நம்ம எப்படி. ஏன்னா T20 மேட்சஸை பொறுத்த வரைக்கும் அந்த டேல எப்படி இருக்குமோ அதான் நம்ம சொல்ல முடியும். அண்ட் மோரோவர் இந்த கிரவுண்டு இந்த ராய்ப்பூரில் இருக்கிற கிரவுண்டு பெரிய கிரவுண்டு, 75 to 80 மீட்டர்ஸ் அந்த லென்த் இருக்கிறதுனால பவுண்டரி அடிக்கும்பொழுது, சிக்ஸர்லாம் அடிக்கும்பொழுது கேர்ஃபுல்லாக அடிக்கணும். அந்த ஃபென்ஸை கிளியர் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது கேட்சாக மாறிடும். அது பேட்டர்ஸ்க்கும் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களும் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த மேட்சை வின் பண்ணாங்கன்னா சீரீஸ் இப்போ லெவல் ஆகிடும். டோட்டலாக 5 மேட்சஸ் சீரீஸ். அதனால் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மேட்சை வின் பண்ணாங்கன்னா லீட் பண்ணலாம். ஸோ அதனால் ஃபேன்ஸுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல மேட்ச் இன்னைக்கு பார்க்கலாம் நம்புகிறோம். ஸ்பின்னர்ஸுக்கும் இந்த பிச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பார்க்கலாம். ஏன்னா இப்போ இன்னைக்கு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ரன் அடிக்கிற மாதிரி தான் பிச்சஸும் இருக்குது. ஏன்னா லோ ஸ்கோரிங் பிச்சஸ் இருக்கிறது இல்லை. க்ரௌடும் அதை நல்லா என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேலன்ஸ்டு ஆர் பேட்டிங் பிச்சஸாக தான் இருக்குது. இன்னைக்கு பார்க்கலாம். சுனில் கவாஸ்கர் சொல்லும்பொழுது கூட நம்மளுடைய வருண் சக்கரவர்த்தி நல்லா பவுல் பண்ணுறாரு, சிக்ஸஸ்லாம் கூட போனால் கூட அவர் லைன் அண்ட் லென்த்து நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறார். பார்க்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாமே இந்தியன் டீமுக்கு ஒரு பாசிட்டிவான சைன்ஸ் தான். நம்மளுடைய எஸ்எஸ் அகாடமி கோவையில் இந்த மேட்சஸ் ரிவ்யூஸ் இது எல்லாமே பார்க்கலாம். காண தவறாதீர்கள். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.